வகையான வலி இருக்குது, 3-4 நிறையா வகையான இருக்குது. நான் மெயினாக 3 வகை சொல்கிறேன். ஒன்று நார்மல் டெலிவரி, அதோட வலி இப்போ ரீசண்டாக கணவர்மார்களும் அந்த வலியை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அதை பார்க்காதவங்க, அதை வெறுக்கிறவங்க, அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த வலியை பற்றி தெரியாது. ரெண்டாவது சி செக்ஷன். அது கேட்கறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணு சுமக்கிற வலி. இப்போது ஒரு ரோடில் 2-3 கருத்தரிப்பு மையம் வந்திருக்கு. அது எல்லா பேரெல்லாம் ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கும், தாய்மை அது இதுன்னு. ஆனால் அதோட ப்ரொசீஜர், ஐவிஎஃப், அந்த ப்ரொசீஜரை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அந்த வலியை சுமந்துண்டு அந்த பெண்ணு தாயாகிற தேவையா? அவ்வளவு வலி அது. அடுத்தது மிகவும் முக்கியமானது மெனோபாஸ். அந்த மெனோபாஸ்னால ஒரு பெண்ணுக்கு 10 விதமான வலிகளும் 10 விதமான ப்ராப்ளம்ஸும் வருதான். அது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். அதில் அவளோட லைஃப் ஸ்டைலே போயிடுறதும். இத்தனை வலிகளும் அவள் தாங்கிக்க முடியும். ஆனால் மெனோபாஸ் போது அவளுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுறது. அந்த சமயத்தில் அவளுக்கு எவ்வளவு ஆதரவு தேவை? யாராவது ஒத்தராவது வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ இல்லை கணவர்மார்களோ கொடுக்குறோமா? கேட்குறோமா? புரிஞ்சுக்கிறோமா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேய்மானம். அது மெயினாக பெண்களுக்கு முட்டியில் தான் வருது. 100ல் 75லேருந்து 80% ஆஃப் பெண்கள் எப்படி நடக்கிறாங்க ரோடில் நீங்கள் பாருங்கள். அது முட்டி தேய்மானம் தான். உழைச்சி 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 ஃபஸ்ட்டு தேய்மானம் ஆகுது முட்டி. நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், எக்ஸசைஸ் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணும். எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நேரம் இருக்கா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா? அது ரெண்டும் இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க.